அமலன் ஆதிபிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்தும் விமலன் என்பதாக திருப்பாணாழ்வார் தான் எம்பெருமானுக்கு ஆட்பட்டிருந்தேன், அந்த எம்பெருமான் என்னை அடியாருக்கு ஆட்படுத்தினான் என்று போற்றுகின்றார். ஆம், எப்பொழுதுமே மத் பக்தஜன வாத்சல்யம் என்பதாக பகவத் பிரீத்தியை காட்டிலும் பாகவதர் திறத்தில் நமக்கு இருக்கக்கூடியதன பிரீத்தி அதிகமாக இருக்க வேண்டும். அப்படி பாகவதர்களை நாம் கொண்டாடி வந்தால் தான் பகவானுடைய பிரீத்தியை சம்பாதிக்க முடியும். இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். பகவத் கடாட்சம், பகவத் சித்தி, பகவானுடைய திவ்யமான அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் எனால் அதற்கு சுலபமான வழி என்ன? உடையவர் திருவடி. உய்யும் வழி உடையவர் திருவடி. நல்லான் சக்கரவர்த்தி நடுக்காட்டில் காலமேகமாக வருஷித்த பொழுது அந்த உபதேசத்தினால் அன்றோ விசேஷமான வேடுவர்கள் கூட நல்வழியில் நடந்தார்கள். அடேயப்பா, அதுபோன்று தான் தற்பொழுது இந்த பெண்மணியானவள் தனக்கு ஏற்பட்டிருந்ததான ராமானுஜருடைய சம்பந்தத்தை விளக்கிக் கொண்டிருக்கிறாள். சுவாமி, அடியேன் திருவரங்கத்திற்கு ஒரு சமயம் விடை கொண்டிருந்தேன். அந்த திருவரங்கத்தில் வசித்துக் கொண்டு வந்தேன். அப்பொழுது தினந்தோறும் சுவாமி எம்பெருமானார் திருவீதியில் எழுந்தருளும் பொழுதும் திருக்கோவில்களில் உற்சவங்கள் நடைபெறக்கூடியதான சமயத்திலும் அந்த ராமானுஜரை நான் சேவிப்பது வழக்கம். ஆனால் இவ்வளவு ஒரு பெரிய பெருமை ராமானுஜருக்கு எப்படி ஏற்பட்டது? எல்லோரும் ராமானுஜருடைய சம்பந்தம் தங்களுக்கு வேண்டும், ராமானுஜருடைய சம்பந்தம் தங்களுக்கு வேண்டும் என்பதாக ஆசை கொள்கிறார்களே, அது என்ன அவருடைய பிரபாவம் என்னும் ஒரு மாபெரும் சந்தேகம் எனக்கு உண்டாயிற்று என்று அந்த பெண்மணி தனக்கப்பட்டிருந்ததான சந்தேகத்தை அங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். சுப்பிரமணிய பட்டருடையதான கேள்விக்கு விடையாக ராமானுஜர் அருளிச் செய்த விஷயத்தை கீழே உபன்யாசத்தில் நாம் பார்த்தோம். அந்த பெண்மணி உண்மையிலேயே பக்தி பாவத்துடன் தான் அறியாமல் தான் கேட்கிறாள் என்பதை உணர்ந்தவரான ராமானுஜர் கருணை உள்ளம் கொண்டவராக அவளை திருத்தி பணிகொண்டார். ஆம் பெண்ணே, உனக்கு உத்தமமான இந்த சம்பிரதாயத்துடைய சீர்மை தெரிய வேண்டும் என்றால், எதற்காக எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவம் கிடைக்கிறது என்றால் அவன் அடியார் என்னும் காரணத்தினாலே எனக்கு கிடைக்கிறது. அது தவிர இதில் நீ அறிய வேண்டிய விஷயங்கள் உண்டு. ஆனால் சம்பிரதாயத்தை சம்பிரதாயபரமாகத்தான் அறிய வேண்டும் என்னும் ஒரு நியமம், இந்த நியமம் ராமானுஜராலே வலியுறுத்தப்படுகிறது. அதனால்தான் திருக்கோட்டியூர் முதலான திவ்ய கஷேத்திரங்களில் நாம் சொல்லக்கூடியதான தற்காலத்தில் வழங்கும் இந்த கதைகள் எதுவுமே சாரமற்றவை, எதுவுமே உண்மையில்லை என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண்ணே, உனக்கு திருமந்திரம் துவயம் முதலானவற்றில் பொதிந்துள்ளதான அர்த்த விசேஷங்கள் தெரிய வேண்டும் என்றால் முதலில் நீ திருவிலச்சனைகளை பெற்று உய்ய வேண்டும். அந்த பஞ்சசம்ஸ்காரம் எனப்படக்கூடியதான சம்பிரதாய சம்பந்தத்தை அடைய வேண்டும். எல்லோரும் வைஷ்ணவர்கள் தான், சந்தேகமே வேண்டாம். எல்லோரும் வைஷ்ணவர்கள், நாம் எல்லோரும் வைஷ்ணவர்கள். எந்த காரணத்தினாலே? நமக்கு எல்லோருக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினிடத்தில் அத்தியந்தம் பக்தி இருக்கிறது. எவர்களுக்கு விஷ்ணுவினிடத்தில் பக்தி இருக்கிறதோ அத்தனை பேரும் வைஷ்ணவர்கள் தான். ஆனால் எவர்கள் திருவிலச்சினால் அடையாளமிடப்பட்டவர்களாய் திகழ்கிறார்களோ, என்னையும் என் உடமையையும் நின் சக்கரப்பொலி ஒற்றிக்கொண்டு என்பதாக அந்த திருவிலச்சினுடைய அடையாளம் யாருக்கு பதிக்கப்படுகிறதோ அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அந்த வித்தியாசத்தை உணருங்கள். வைஷ்ணவர்கள் பொதுப்படையான விஷ்ணு பக்தியை உடையவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே தன்னேற்றம் பெற்றவர்கள். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய ஏற்றம், அதுதான் அந்த மகாத்மியம். ஆகையாலே நீ சமாசிரயம் செய்து கொண்டால் உனக்கு இந்த திருமந்திரம் துவயம் முதலானவற்றினுடையதான சீர்மைகளை உபதேசம் செய்கிறேன் ராமானுஜர் சொன்னார். அந்த சம்பந்தம் அது கிடைத்து விட்டது என்றால் அதை விட மகாபாகியம் வேறு எதுவும் இல்லை. அதைத்தான் ராமானுஜருடைய திவ்யமான சரித்திரத்தில் மற்றொரு சம்பவத்தை நம்முடைய பெரியோர்கள் வர்ணிப்பது உண்டு. அதாவது சுவாமி திருமலையில் இருந்த சமயம், அப்படி திருமலையில் இருந்த சமயம் தினந்தோறும் சுவாமியினுடையதான ஆசிரமத்திற்கு ஒரு பெண்மணி பானையில் தயிர் கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். தினந்தோறும் அந்த அம்மையார் தயிர் கொண்டு வந்து கொடுக்கிறார். ஒரு நாள் சுவாமி ராமானுஜர் பார்த்தார், இந்த அம்மையார் நமக்கு ஆசிரமத்திற்கு பெருமானுடைய திருவாராதனத்திற்கு சுவையான தயிர் கொண்டு வந்து கொடுக்கிறாள், அவளுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும். பெண்ணே, நீ என்ன விரும்புகிறாய்? உனக்கு என்ன விருப்பம்? இதுவரையிலும் நீ கொடுத்த தயிருக்கு உண்டானதான அந்த கிரயத்தை கொடுத்து விடுத்தா என்று கேட்க, அதற்கு அவள் சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சுவாமி, உம்முடைய சம்பந்தம் அடியனுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு ஆச்சாரியனை தினந்தோறும் சேவிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். இத்தனை அடியார்களை சேவிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அடியேனால் முடிந்த கைங்கரியமாக இந்த தயிரை சமர்ப்பிக்கிறேன். ஆகையாலே எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்னார். இருந்தாலும் ராமானுஜர் மறுபடியும் அந்த பெண்ணை வலியுறுத்தினார், நிர்பந்தம் செய்தார். இல்லை, நீ ஏதாவது ஒன்று கேளேன், உனக்கு என்ன தேவை என்று கேட்டால் நான் கொடுப்பேன் என்று சொல்ல, அதற்கு அந்த பெண், தாங்கள் ஒரு ஓலையில் இந்த பெண் தினந்தோறும் பகவதாராதனத்திற்கும் பாகவத ததியாராதனத்திற்கும் பாங்காக
தயிர் சமர்ப்பித்தாள். ஆகையால் இவளுக்கு வைகுண்டத்தில் ஒரு இடம் நிச்சயம் செய்யப்பட வேண்டும். ரிசர்வேஷன் என்கிறோம் அல்லவா, அதுபோன்று இந்த பெண்ணுக்கு வைகுண்டத்தில் ஒரு இடம் விளக்க வேண்டும் என்று ராமானுஜன் என்பதாக தாங்கள் கையெழுத்திட்டு தாருங்கள், இதை விட மேலானது வேறு என்ன எனக்கு இருக்க முடியும் என்று கேட்டாளாம். என்ன ஒரு பாவம், எப்படித்தான் தோன்றுகிறது யோசித்து பாருங்கள். கேவலம் ஒரு தயிர் விற்கக்கூடியது, இந்த கேவல சப்தமானது தமிழ் கேவலம் அல்ல, சம்ஸ்கிருதம். அதாவது ஒரு தயிர்காரி, அவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விவேகம் நம்மில் எத்தனை பேருக்கு உண்டாயிருக்கிறது? இதுதான் இந்த கேள்வியுடைய சாராம்சம். அந்த பெண்மணி அவள் கேட்கிறாள், சுவாமி ராமானுஜரே, தங்களுடைய திருக்கையினாலே எழுதி கையெழுத்திட்டு தாருங்கள். என்ன என்று? இந்த பெண்ணுக்கு வைகுண்ட இடத்தில், வைகுண்ட கஷேத்திரத்தில் ஒரு இடம் என்பதாக எழுதித்தாருங்கள். இந்த சம்பந்தம், ராமானுஜர் அளித்திருக்கக்கூடிய இந்த சம்பந்தம், இதை விடவா காசு பணம் பெரியதானது? அதனால்தான் ஆச்சாரிய சம்பந்தமே சர்வருக்கும் மோட்ச காரணம் என்பதாக அந்த சம்பந்தத்தை தான் பிரதானமாக்கி சொல்லுவது உண்டு. ஆகையால் இப்பொழுது இந்த பெண் ராமானுஜரிடத்தில் பஞ்சசம்ஸ்காரங்களை அடைந்தாள். ஆனால் அவளுடைய கணவனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஏற்படவில்லை. இக்காலங்களிலும் நாம் பார்க்கலாம், கணவன் மனைவி என்று இருந்தார்களே, ஆனால் ஒருவேளை கணவனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் ஆகியிருக்கும், மனைவிக்கு ஆகியிருக்கார், அல்லது மனைவிக்கு ஆகியிருக்கும், கணவனுக்கு ஆகியிருக்கார். இப்படித்தான் வித்தியாசங்கள் உண்டு. இங்கே ஸ்பஷ்டமாக அந்த பெண் தான் பஞ்சசம்ஸ்காரங்களை சேருக்கொண்டார், சமாசிரயணத்தை சேருக்கொண்டாள். அவள் கணவன் செய்து கொள்ளவில்லை. இப்படியாக பல காலங்கள் அந்த திருவரங்கத்திலேயே வசித்து வந்திருக்கிறார்கள். பின்னர் இவர்கள் ஊரில், தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த லத்துவாடி அந்த ஊரில் நல்ல மழை பொழிந்ததினாலே நீர்நிலைகள் நன்கு நிரம்பியுள்ளன, பயிர் பச்சைகள் செழிப்பாக வளர ஆரம்பித்து விட்டன, அனைவருக்கும் தீர்த்த சமிருத்தியானது ஏற்பட்டு விட்டது என்பதனாலே எம்பெருமானாரை சேவித்து அவரிடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு நியமனம் பெற்றுக்கொண்டு மறுபடியும் இந்த ஊருக்கு எழுந்தருள வேண்டிய சமயம் அது. தான் இருக்கும் இடத்தை விட்டு, அதாவது தாத்காலிகமாக தான் வசித்த இடத்தை விடுத்து மறுபடியும் முன்பு இருந்ததான பரம்பரையாக எந்த இடத்தில் வசித்தார்களோ அங்கே செல்ல வேண்டும் என்னும் காரணத்தினாலே அப்பெண்மணி ராமானுஜரிடத்தில் சென்று விடை கேட்டாள். சுவாமி, அடியேன் செல்ல வேண்டும். ஆனால் அவளால் ராமானுஜரை பிரிய முடியவில்லை. தன் ஆச்சாரியரை பிரிந்து செல்வதற்கு அவளுக்கு மனது இல்லை, இசையவில்லை. எவ்விதம் விபீஷணாழ்வான் ராமனை பிரிந்து செல்ல முடியாமல் தவியாக தவித்தானோ அது போன்றுத்தான் இந்த அம்மணி, ராமானுஜரை நான் எப்படி பிரிவேன், ராமானுஜரை எப்படி பிரிந்து இருக்க முடியும் என்றெல்லாம் கேட்க, ராமானுஜர் தன் பிரிவினாலே மிகவும் வருத்தத்தை அடைந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணை ஆஸ்வாசம் செய்வதற்காக தான் அணிந்திருந்த திவ்ய பாதுகைகளை அப்பெண்ணுக்கு அளித்தார். ஆச்சாரிய சம்பந்தம் பெறுவது மட்டும் பெருமை இல்லை, ஆச்சாரியனுடைய திவ்ய பாதுகைகளை நாம் எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்து தினந்தோறும் அதற்கு திருவாராதனாதிகள் செய்து அந்த பாதுகையை ஆராதிக்க வேண்டும். ஆகையால் சுவாமி அந்த பெண்ணுக்கு நியமனம் அளித்த பொழுது எவ்விதம் பரதாழ்வானுக்கு ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய பாதுகைகளை அளித்தானோ அது போன்றுத்தான் இங்கே தன் பிரிவினால் வாடிய அப்பெண்ணிற்கு சுவாமி ராமானுஜர் திவ்யமான பாதுகைகளை அளித்தார். சுவாமி, இவ்விதம் அடியோங்கள் இந்த ஊரை விடுத்து திருவரங்க திருப்பதிக்கு சென்ற சமயம் அங்கே சுவாமி ராமானுஜராலே நன்கு உபதேசிக்கப்பட்டு திருத்தி பணிகொள்ளப்பட்டு ஸ்ரீவைஷ்ணவ லட்சணங்களான சங்க சக்கரங்களை நன்கு பொறித்துக் கொண்டு நான் ராமானுஜ தாசோஸ்மி, ராமானுஜ தாசா அஸ்மி என்று ராமானுஜ அடியவளானேன், ராமானுஜ அடியவளானேன். ஆகையால் ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கக்கூடிய என்னுடைய இல்லத்தில் தாங்கள் எல்லோரும் நிச்சயம் அமுது செய்யலாம், இதில் சந்தேகம் எள்ளளவும் வேண்டாம் என்று விண்ணப்பித்திருக்கிறார். அவர்கள் இந்த இல்லத்தில் கட்டாயம் சாப்பிட வேண்டும், அமுது செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பெண்
தான் ஆச்சாரிய சம்பந்தத்தை அடைந்த முன்னர் நடந்த சரித்திரங்களை எல்லாம் இப்பொழுது விவரணம் செய்து அருளியிருக்கிறாள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நாம் கண்ட இடத்தில் சாப்பிடக்கூடாது, கண்ட நேரங்களில் சாப்பிடக்கூடாது. ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்கள் மூலமாகத்தான் நாம் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் ஆச்சார பிரதமோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுரச்சுதா. தர்மானுஷ்டானங்களிலே மிக மிக முக்கியமானது. தற்காலத்தில் சொல்லப்படும் இதெல்லாம் யாரு சுவாமி இந்த காலத்தில் செய்ய முடியும், யாரால் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்க முடியும் என்று சுலபமாக சொல்லிவிடுகிறோமே, அப்படி இல்லை. ஆச்சார பிரபவோ பிரதமோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுரச்சுதா. தர்மஸ்ய பிரபு, இந்த தர்மானுஷ்டானத்திற்கு பிரபு தலைவனாய் இருப்பவன் யாரு? அச்சுதன் எம்பெருமான். ஆகையால் இந்த சம்பந்தம் பெற்றவர்கள் கையால் தான் சாப்பிட வேண்டும். ஆனாலும் அதிலும் சில விசேஷங்கள் உண்டு, அதிலும் சில நியமங்கள் உண்டு. அந்த நியமங்கள் பரிபாலனம் செய்யப்படுகின்றனவா? இதுதான் கேள்வி. அப்படியா, உனக்கு ராமானுஜர் சம்பந்தமா? சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், சாப்பிடலாமே என்பதாக ஓடி வரவில்லை. அந்த பெண் சமையல் செய்வது ஆச்சாரம் துளியும் மாறாமல் அவள் சமையல் செய்கிறாளா என்பதையும் ஆராய்ந்து பார்த்துத்தான் அனைவரும் அங்கே சாப்பிடுவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அவள் ராமானுஷரை அறிந்தாளா இல்லையா?